சிங்கிள் சைந்தவி அந்த இஷ்யூலேருந்து வெளில வந்துட்டாங்களா? ஆமாம், அவங்க டிவோர்ஸ் இஷ்யூ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தட் வி ஆர் கோயிங் டு கெட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சின்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு பொது இடத்துல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக, அவங்க குழந்தைங்களாம் பேரண்ட்ஸாக இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்க அதுலேருந்து வெளில வந்துட்டாங்களா, அந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளில பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி தெரியுதுன்னு தெரில. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும், இல்லை அவங்க பாட்டு பாடுற ஸ்டேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்ல காஸ்டியூம் நல்லா தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாங்க, நல்லா ஸ்போர்ட்டிவாக டான்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க வெளில வந்துட்டாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, செல்ஃப் மேடாக ஆகிட்டாங்க அப்படின்னு தோணும். பட் அஸ் அ விமனாக எங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்துட்டு இவங்க எந்த அளவுக்கு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்தளவுக்கு உள்ளே வந்து அவங்க அந்த பெயினில் தான் இருக்காங்க, அதுலேருந்து வெளில வரல அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.